இப்ப சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா அட்டமச்சனி உங்களுக்கு தான் வரப்போகுது, சிம்ம ராசிக்கு தான் வரப்போகுது. நானும் சிம்மன் தான். அட்டமச்சனி வரப்போகுது. இந்த அட்டமச்சனியில இதுலயும் ஒரு ஹைலைட் இருக்கு. ஏன்னா இந்த கோச்சாரங்கள் பாத்தீங்கன்னா கோச்சாரங்கள்ல சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கும் பேசும். இந்த பலன் நான் சொல்ற பலன் அற்புதமா நடக்கக்கூடிய, அப்படியே நடக்கக்கூடிய பலன்கள் தான். இதுல ஒரு துளி கூட நடந்தாலும் நடக்கும். இது 50% சொல்ல மாட்டேன், கண்டிப்பா நடக்கும். என்னன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா இப்ப 6-7க்கு உண்டான சனி பகவான் 8ல போறாரு. அப்போ அட்டமசனியா கஷ்டப்படுத்துமே. இப்ப கடகத்துக்கு எப்படி எல்லாம் சொன்னீங்க, அப்படிலாம் இல்ல. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எதிரிஸ்தானம். அப்போ கடகத்துக்கும் சரி சிம்மத்துக்கும் சரி கொளுத்த பாவி அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா அது சனி பகவானை தவிர வேற யாருமே இல்லை. சனியும் ராகு கேதுகளும் தான். ஆனா அப்பேற்பட்ட ராகு கேதுகளும் சனியும் பாத்தீங்கன்னா இப்ப 7-8க்கு உட்கார போறாங்க. ஆனா இந்த எதிரிஸ்தானத்துக்குண்டான சனி பகவான் 6-7க்கு அதிபதி 8ல போய் மறையிறாரு. அப்போ 8ல போய் மறையும் போது ஆயுள் ஸ்ட்ராங் ஆகும். இவங்களுக்கு விபரீத ராஜயோகமாக கொடுக்கும். இந்த இடத்துல ஒரு 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 பாவி ஒரு நெகட்டிவ் சிம்ம ராசிக்கு நெகட்டிவ் ஏற்படுத்தக்கூடிய கஷ்டத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய உறவுகளிடம் ஒரு பிரிவை கொடுக்கக்கூடிய உறவுகளால் துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிம்ம ராசிக்கு உண்டான ஒரு சனி பகவான் இப்ப போய் 8ல மறைகிறார். அதனாலயும் 2025 சிம்ம ராசிக்கு யோகம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாவி போய் 8ல மறைகிறார். அவரு விபரீத 6வது ஒரு உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப எப்படி இருக்கும்? எதிர்பாராத தனவரவுகளாக இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராத சிக்கல் இருக்குமா அப்படின்னா எப்படி அட்டமச்சனி துள்ளி கூட கெடுக்காம இருக்குமா அப்படின்னா கெடுக்காது. ஏன் தெரியுங்களா? இப்ப நான் இப்ப சொல்லிட்டு வர ராசிகள் எல்லாமே ஏன் பாசிட்டிவாவே ஒரு விஷயத்த சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னு நீங்க எல்லா ராசியுமே நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி இல்ல. சனி பொதுவாவே குரு வீட்டுக்கு போறாரு. ஒரு 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 கெட்டவனாக இருந்தாலும் ஒரு நல்லவன் வீட்டுக்கு போகும்போது அந்த நல்ல எண்ணங்கள் தான் வரும். ராவணன் நான் ஒரு தடவையாவது ராமரை பத்தி இவ்வளவு புகழ்றாங்க, ஒரு தடவையாவது நான் ராமன் மாதிரி மாறி பார்க்கலான்னு அவனை மாதிரி மாறி பார்த்தப்பவே அவனுக்கு அவ்வளவு மனசுல மாற்றம், மனசுல சாந்தமும் எந்த தப்பும் செய்யக்கூடாதுங்கிற எண்ணமும் வந்துச்சாமா. அப்போ ஐயோ என்னால ராமனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செகண்ட் அந்த ராமன் அவர் உணர்ந்தார். அந்த மாதிரி அந்த குரு வீட்டுக்கு போற சனி பகவான் தன்னுடைய தன்மையை, தனிமை, விரக்தி, வெக்ஸு, கசப்பு, கஷ்டம், துன்பம், கவலை, உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் குரு வீட்டுக்கு போகும்போது அது ஓனராக, சொந்த தொழிலாக, ஜென்யூனாக ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு தொழில் ரீதியான முன்னேற்றத்திலையும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஒரு கரும புத்திர பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இது எல்லாத்தையுமே சனி பகவான் அசால்ட்டா செஞ்சுட்டு போயிருவாரு. அப்போ மேஷராசிக்கு ஒரு பாவி போய் மறையும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் வரும். அப்ப அந்த கெட்டவன் போய் மறையும் போது இவங்களுக்கு ராஜயோகமாக சிம்ம ராசிக்கான விஷயங்கள் கிடைக்குங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. அப்ப 2025 ஜாக்பாட் அடிக்கிற ஒரு ராசி அப்படின்னா சிம்மத்துக்கு 100% கொடுப்பேன் நான். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. நன்றி.